தற்போதைய செய்தி. விவசாயிகள் பிரச்சினைக்கு ஒன்றிய அரசு தீர்வு காணும் வரை பேச்சுவார்த்தை நடத்த உச்சநீதிமன்றம் அமைத்த உயர்மட்ட குழுவின் காலம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அமைக்கப்பட்ட உயர்மட்ட குழுவின் காலத்தை நீட்டித்து உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விவசாயிகள் பிரச்சினைக்கு ஒன்றிய அரசு தீர்வு காணும் வரை பேச்சுவார்த்தை நடத்த உச்சநீதிமன்றம் அமைத்த உயர்மட்ட குழுவின் காலம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அமைக்கப்பட்ட உயர்மட்ட குழுவின் காலத்தை நீட்டித்து உச்சநீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது சிறப்பு செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்டறியலாம். வணக்கம் பால்முருகன், விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். அதாவது விவசாயிகளுடைய குறைந்தபட்ச ஆதரவு விலை பிரச்சனைக்கான தீர்வு காணும் வரை உச்சநீதிமன்றம் அமைத்துள்ள குழுவினுடைய காலத்தை நீட்டி தற்போது உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த விவசாயிகள் பிரச்சனை தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது பஞ்சாப் அரசு சார்பான ஆஜரான வழக்கறிஞர் ஏற்கனவே ஒன்றிய அரசு 2 கட்ட பேச்சுவார்த்தையை நடத்தி இருப்பதாகவும் 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை வரும் 19ஆம் தேதி நடைபெற இருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் உச்சநீதிமன்றமானது ஏற்கனவே விவசாயிகளுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண அமைக்கப்பட்டுள்ள குழு ஒரு இடைக்கால அறிக்கையை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். அப்போது நீதிபதிகள் விவசாயிகளுடைய பிரச்சனைக்கு தீர்வு காணப்படும் வரை விவசாயிகள் தொடர்பாக உச்சநீதிமன்றம் அமைத்த குழுவினுடைய காலத்தை நீட்டித்து உத்தரவிடுவதாக கூறி அந்த உத்தரவை பிறப்பித்தனர். அது மட்டுமல்ல, அந்த குழுவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய குழு தலைவருக்கு ஒவ்வொரு கூட்டத்திற்கும் 2 லட்சம் ரூபாய் கௌரவ ஊதியம் வழங்க வேண்டும், மற்ற குழு உறுப்பினர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கௌரவ ஊதியம் வழங்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மேலும் அடுத்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு இந்த வழக்கை மீண்டும் விசாரணைக்கு எடுப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். தற்போதைய நிலையில் ஒன்றிய அரசு பேச்சுவார்த்தை தொடங்குவதற்கு முன்பே போராட்டம் குறித்து விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு தீர்வு காண்பதற்கு அமைக்கப்பட்டுடைய அந்த உச்சநீதிமன்ற குழுவினுடைய காலத்தை தற்போது நீட்டித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அடுத்த 19ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தைக்கு பிறகு வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுப்பதாகவும் உச்சநீதிமன்றம் கூறியிருக்கிறது. தனலட்சுமி, உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பால்முருகன்.